யாத்திராகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம். அதாவது ஆடு மாடு காணிக்கையை கர்த்தருக்கு கொண்டு போகாத, வெறுமையாக போயிட்டு ஆராதனை பண்ணி திரும்பி வான்னு சொல்கிறா. மோசம் என்ன சொல்கிறான் பாருங்க, எங்களை மிருக ஜீவன்களோடும் எங்களுடைய கூட வர வேண்டும், ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவது இல்லை. ஒரு மாட்டை ஒரு ஆட்டை நாங்கள் விட்டுட்டு போகிறது இல்லைன்னு சொல்லி அருமையானே மோசே சொன்னான். அவன் சொன்னபடியே எல்லா ஆடுகளும் மாடுகளும் வனாந்திரத்துக்கு போய்விட்டது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுபடியே அப்படியே நடக்கும். கர்த்தர் உனக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? கொஞ்சம் பிந்தலாம், தடைகள் வரலாம், அது எதிர்ப்புகள் வரலாம், ஆனால் நிச்சயமாக கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நடக்கும்.